மழைக்காலம், பனிக்காலம்னு இனி அடுத்தடுத்து அப்படியே லைனா வருதுங்க. நம்மளுக்கே தெரியாம சளி, காய்ச்சல்னு அடுத்தடுத்து நம்மள போட்டு படுத்தி எடுத்துரும். அந்த மாரி டைம்ல இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. கற்பூரவள்ளி இலை இதெல்லாம் நார்மலா மென்னு சாப்பிட்டாலே சளியெல்லாம் கரைஞ்சிட்டு வெளிய வந்துரும். இப்ப நான் காட்டுறதுல பார்த்தீங்கன்னா, மொசு மொசு தலைம்பாங்க. கையில தொடும்போது நல்லா ஸ்பாஞ்சியா மொசு மொசுன்னு பிடிக்குங்க. இந்த தலை வந்து ரசத்து கூடலாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரசம் வைக்கும்போது அரைச்சு சேர்த்துக்கலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தூதுவள தலை. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, முள்ளு முள்ளா இருக்கும். இலையோட பின்னாடி பக்கம், மேல் பக்கம்னு எல்லா பக்கத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, முள்ளு கண்டிப்பா இருக்குங்க. செடி ஃபுல்லா முள்ளு முள்ளா தான் இருக்கும். இலைய பிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காய் இருக்கும். இது பழுத்துச்சு அப்படின்னா, நல்லா சிவப்பு கலர்ல மாறும். அது போட்டாவே வந்து செடி முளைக்கும். இதுல வந்து பர்பிள் கலர்ல வந்து ஒரு பூ இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, செடி மாரி வளராது. கொஞ்சம் கொடி மாரி தான் வளரும். அப்படியே இத கிராப் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா, புசு புசுன்னு நல்லா அடர்த்தியா வருங்க. இல்ல நம்மளுக்கு கொடி மாரி வேணும்னா கூட கொடியில ஏத்தி விட்டுக்கலாம். இது கூடவே முக்கியமான ஒண்ணு துளசி. கண்டிப்பா அது எல்லார் வீட்லயும் இருக்கணுங்க. இதெல்லாம் இருந்ததுனாவே போதும். நம்மளுக்கு வந்து கண்டிப்பா இந்த சளியெல்லாம் பிடிக்கும்போது ரசத்துக்கு இந்த தலைய அரைச்சு வச்சு சாப்பிட்டோம்னா, அவ்ளோ சூப்பரா கேட்கும். ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்க.